Hello friends, welcome back to another video. இந்த வீடியோல என்ன வந்து பார்க்க போறோம்னா Rockerz 335க்கும் Rockerz 330க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த ரெண்டு ஹெட்செட்டுக்குமே வந்து என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மூணு டிஃபரன்ஸ் தான் வந்து இருக்கு. அதை தான் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல போறேன். நீங்க இந்த சேனலுக்கு வந்து புதுசா வந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானையும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனல்ல போடுற எல்லா டெக் வீடியோஸ்க்கும் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அப்டேட்ஸ் வந்து வந்துரும் உங்க போனுக்கு. சோ சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க. இப்போ உங்க வீடியோ உள்ளார போலாம். இப்போ பாத்தீங்கன்னா என் கையில வந்து Rockerz 335 ஹெட்செட் இருக்கு. இதுக்கு வந்து ஆல்ரெடி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன். ஸோ நீங்க இதுக்கு பார்க்கலன்னா ஐ பட்டன்ல வந்து லிங்க் கொடுக்குறேன். ஸோ நீங்க அங்க வந்து போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இது Rockerz 335க்கும் 330க்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சிலிகான் டிசைன் தான் வந்து மேல கொடுத்துருப்பாங்க. இது வந்து மெட்டல் டிசைன். உங்களுக்கு வந்து ரெண்டு சைடுமே வந்து மெட்டல் டிசைன் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஷாக் அப்சர்வன்ட்டா வந்து நமக்கு வந்து யூஸ் ஆகும். இந்த ஹெட்செட்மே வந்து மோஸ்டா அண்டர் 2000ல இந்த சைட்ல வந்து பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்க. போட்ல வந்து மெட்டல் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு வந்து கீழே போட்டாலுமே ஒன்றும் உடையாது. ஸோ இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி நோட் பண்ணீங்க. செகண்ட் சிமிலாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் நீங்க பாத்தீங்கன்னா 5 தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டுத்துக்குமே வந்து சேமா தான் கிடைக்குது. ரெண்டு ஹெட்செட்லயுமே வந்து இதே மாதிரி வந்து மேக்னெட்டிக் டிப் தான் கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நம்மளால வந்து ஹெட்செட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியும். இப்படி மேக்னெட் வந்து இருக்கிறதுனால. ஸோ இதையும் வந்து நீங்க நோட் பண்ணீங்க. இப்போ தேர்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹெட்செட்லயுமே வந்து டியூவல் பேரிங் கொடுக்குறாங்க. டைப் சி சார்ஜிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து மூணாவது சிமிலாரிட்டி. பேட்டரின்னு நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெட்செட்லயுமே நமக்கு 30 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வந்து தராங்க. அதே மாதிரி as soon as possible டெக்னாலஜியும் வந்து இருக்கு. அதாவது என்னதுன்னா 10 மினிட்ஸ் நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா 10 ஹவர்ஸ்க்கான பேட்டரி பேக்கப் வந்து ரெண்டு ஹெட்செட்டுமே வந்து கண்டிப்பா வந்து தரும். அடுத்த சிமிலாரிட்டி பாத்தீங்கன்னா இதுக்கான சவுண்ட் குவாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஹெட்செட்லயுமே 10mm டிரைவர் தான் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து என்ரிச்டு பேஸ் சவுண்ட் தான் வந்து கிடைக்குமே ரெண்டு ஹெட்செட்லயுமே. ஃபர்ஸ்ட் சிமிலாரிட்டி பாத்தீங்கன்னா இந்த பட்டன் முத கொண்டு நமக்கு வந்து ரெண்டு ஹெட்செட்லயுமே வந்து சேம் டிசைன்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பார்த்தா கூடமே வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடியாது 335 330 வந்து கண்டுபிடிக்காத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஃபரன்ஸ் வந்து பாத்துருவோம். ரெண்டு ஹெட்செட்டுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பிரைஸ் தான். ஏன்னா 335 வந்து நான் செக் பண்ணி பார்க்கக்குள்ளே 1500 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. இதே வந்து நீங்க Rockerz 330 நீங்க செக் பண்ணீங்கன்னா 1300 ரூபாய்க்கு வந்து நம்மளால வந்து வாங்கிக்க முடியும். வெறும் 200 ரூபாய் டிஃபரன்ஸ் தான் வந்து ரெண்டு ஹெட்செட்டுக்குமே வந்து இருக்கு. ஆனா நான் இந்த ஹெட்செட் வாங்கக்குள்ளே 2000 ரூபாய்க்கு வந்து வாங்கினேன். 2000 ரூபாய்க்கு வந்து அப்பவே வந்து நல்ல ஒர்த்தான ப்ராடக்டா வந்து இருந்துச்சு 335. இப்போ 1500 ரூபாய்க்கு கிடைக்கிறதுனால நீங்க தாராளமா வந்து இந்த ஹெட்செட்டை பிக் பண்ணலாம். இப்போ செகண்ட் டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா 335 அதாவது இந்த ஹெட்செட்ல ஆப்டெக்ஸ் HD சவுண்ட் குவாலிட்டி சிஸ்டம் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா நம்ம இங்க கால் பேசக்குள்ளேயும் சரி இல்ல நீங்க இந்த ஹெட்செட்டை வந்து யூஸ் பண்ணி ரெக்கார்டிங் பண்ணக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து கம்மி பண்ணியா வந்து உங்களுக்கு தரும். ஸோ இதுக்கு வந்து 335 வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். இதே வந்து நம்ம 330 நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த குவால்காம் ஆப்டெக்ஸ் டெக்னாலஜி எதுவுமே கொடுக்கல. நார்மல் ஸ்பீக்கர் தான் கொடுத்துருக்காங்க. சோ இதை கம்பேர் பண்ணக்குள்ளே அதுல வந்து நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே வந்து உங்களுக்கு தெரியும் கால் நீங்க பேசக்குள்ளே. 3 டிஃபரன்ஸ் சொல்லியிருந்தேன். இது வந்து நான் சொல்லிட்டேன். இப்போ மூணாவது டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா லேட்டன்சி. ஸோ வந்து 335ல நமக்கு வந்து ரொம்ப கம்மியான லேட்டன்சி அப் டு 100 ms வரைக்குமே வந்து நமக்கு லேட்டன்சி எல்லாமே குறைச்சி தராங்க 335ல. இதே வந்து 330ல லேட்டன்சி வந்து இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்க கேம் விளாட முடியாது. பட் ஆனால் 335ல கேம் விளாடலாம். இதே மாதிரி நீங்க வீடியோ எல்லாம் பார்க்கக்குள்ளே உங்களுக்கு டிலே ஆகாம வந்து வாய்ஸ் எல்லாமே கிளியரா கேட்கும். லாஸ்ட் டிஃபரன்ஸ் நம்ம பார்ப்போம். லாஸ்ட் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த 335ல CVC டெக்னாலஜி வந்து யூஸ் பண்றாங்க நாய்ஸ் கேன்சலேஷன் ப்ராசஸ்க்காக. பட் ஆனா வந்து 330ல CVC டெக்னாலஜி யூஸ் பண்ணல. இந்த 4 டிஃபரன்ஸ் தான் வந்து 335க்கும் 330க்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் கைஸ். வந்து நம்ம எந்த ஹெட்செட் வந்து பை பண்ணலாம்னு வந்து நான் சொல்றேன். இப்போ 335ல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 200 ரூபாய் வந்து டிஃபரன்ஸ். நீங்க 1300 ரூபாய் கொடுத்து 330 வாங்குறதுக்கு நீங்க 1500 ரூபாய் கொடுத்து 335 வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து 335 வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பை ப்ராடக்டா வந்து நான் வந்து கன்சிடர் பண்றேன். ஏன்னா வந்து ஒரு 10 மந்த்ஸா வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூசர் ரிவ்யூனே நீங்க வச்சுக்கலாம். யூசர் ரிவ்யூ படி வந்து இந்த ஹெட்செட் வந்து ஒர்த் ஃபார் ப்ராடக்ட் தான் நான் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சொல்லுவேன். ஸோ அவ்வளவுதான் இந்த ரெண்டு ஹெட்செட்டுக்கான டிஃபரன்ஸ். இது இந்த வீடியோல ஆல்மோஸ்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி பல டெக் அப்டேட் வேணும்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க கைஸ். ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.